ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சாய் vlog நான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ. இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் அப்லோடே பண்ணதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புது வீடியோவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயரோட எண்ட், அப்கமிங் இயரில் என்னென்ன நடக்க போகுது இந்த உலகத்தில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக இது நம்ம ப்ரெடிக்ஷன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு உறுதி கிடையாது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ப்ரெடிக்ஷன் படி நம்ம பார்த்தீங்கன்னா பாபா வாங்கா ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, அதே மாதிரி நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பாபா வாங்கா ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது எல்லாம் நடந்துடுமான்னு இல்லை, இதில் இருக்கிறதுல ஒரு 100 எழுதியிருக்காங்கன்னா அதில் ஒரு பாதி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. சிலது நடக்காமல் கூட போகலாம், சில நேரம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம இன்றைக்கி மோஸ்ட்டாக இவங்க என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம புது கண்டென்ட்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சாய் vlog சேனலை இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க, எந்த டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தால் பாபா வாங்கா யாருன்னு கேட்டிங்கன்னா, பாபா வாங்கா பார்த்தீங்கன்னா என்னென்னா அக்டோபர் பிறந்திருக்காங்க. October 3, 1911. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து என்ன அப்படின்னா அவங்க அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எழுதி வச்சுருவாங்க. அது சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பாமல் போனாங்க. சில பேர் இது கடவுள் தான் இதெல்லாம் எழுதணும், நீங்கள் இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி மாறி எல்லாருமே இவங்களை நம்ம நம்பலாம் அப்படின்ற இதுதான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் பாதி பேர் அதை ஆப்போசிட் பண்ணி இல்லை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு இன்னமும் இருக்காங்க தான். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 1996 பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. 11th August இறந்துருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ முதல் ப்ரெடிக்ஷன் என்னென்னா ஃபால் ஆஃப் யூரோப். ஸோ ஈரோப்போட அழிவு பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு அதாவது 2025 நடக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் எல்லாமே அப்கமிங் இயரான 2025 தான். ஸோ ஃபால் ஆஃப் யூரோப் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்ன்றாங்க. இப்போ கிளைமேட் ஒரு நாட்டில் இந்த வருஷம் எவ்வளோ பனியாக இருந்துச்சு, அதே மாதிரி எவ்வளோ புயல் வந்துச்சா, ஃப்ளட்டு வந்துச்சு, அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு இந்த வருஷம். அதே மாதிரி அடுத்த வருஷமும் ரொம்ப அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே இப்போ நடந்ததுலேயே எல்லா கிளைமேட் சேஞ்சிலையுமே அது அப்படியே கண்டிப்பாக 2025 நடக்கும்ன்றதை அவங்க உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் க்ரைசிஸ் படி நம்ம நார்மலாக எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த அழிவுகள், அது மட்டும் இல்லாமல் பல டிசாஸ்டர் உலகத்தில் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஃபைட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும். ஸோ அதே ஃபைட்டு, அதனால யூரோப்போட அழிவு கூடிய சீக்கிரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிருக்காங்க. ரொம்ப வருஷம்னா 2016 சொல்கிறாங்க ஃபால் ஆஃப் யூரோப் நடக்கும்னு. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற இதை சொல்கிறாங்க. இது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறதுனா பேசிக்கலாக இது ரொம்ப ஒரு நம்மளுக்கே இது ரொம்ப நம்மளுக்கே இது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் மாதிரி என்னென்னா டைம் ட்ராவல் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற காலத்துலேருந்து வேற ஒரு காலத்துக்கு பாஸ்ட்டில் போயிட்டு பாஸ்ட்டில் நடக்கும், அதை மாற்ற முடியுமான்னு பார்த்தா அதே மாதிரி ஃப்யூச்சரில் போயிட்டு ஃப்யூச்சரில் நம்ம என்னவாக இருக்கிறோன்னு பார்க்குற மாதிரி. ஸோ அது கண்டுபிடிச்சாங்க. அப்படி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எதை மாற்ற முடியும், எதை பார்க்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டைம் ட்ராவல் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம், அதாவது 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிபதி பேசிக்காக நம்ம மார்வல் மூவிஸ், அதே மாதிரி இந்த மாதிரி பல காமிக்கில் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டது ஒரு டெலிபதி விஷயம். நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்க உடனடியாக பார்த்து நம்மளை தான் பார்க்குறாங்க, அவங்க திரும்பி பார்த்துருவாங்க. இப்போ நான் உங்களை இப்போ பார்க்குறேன்னா நீங்கள் வேறு எங்கேயோ இருக்கீங்க, பட் டக்குன்னு திரும்பி இவங்க பார்க்குறாங்கன்னு பார்க்குறது தான் டெலிபதி, பேசிக்கான ஒரு சிம்பிளர் வேர்ட்ஸில் சொல்கிறதுக்கு. ஸோ இந்த டெலிபதி பார்த்திங்கன்னா 2025 நடக்கும்னு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், டக்குன்னு அவங்களும் நம்ம திரும்பி பார்க்குறாங்க, அதாவது நம்ம அவங்க பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி பேசிக்காக இது கண்டிப்பாக நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடந்துடும். ஏன்னா எலன் மஸ்க் பார்த்திங்கன்னா இதை பற்றி என்னமோ ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மற்ற கிரகங்கள் இப்போ சோலார்னு சொல்ல முடியாது, ஜூபிட்டர், இந்த மாதிரி மற்ற மூன் இவங்களோடலாம் கண்டிப்பாக பேச முடியும்
அதாவது அவங்களோட கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறதுனா ஆஸ்ட்ராலஜின்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னென்னா மற்ற கிரகங்களோட நம்ம வந்து பேசுகிறதுக்கு அதுக்கு அவங்களும் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனெல்லாம் இப்போ ஒரு செட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரெடிக்ஷனெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எண்டில் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்லாம் நடந்துச்சான்னு செக் பண்ணி ஒரு லிஸ்ட் அவுட்டில் பார்த்துடலாம். பட் இன்றைக்கி இப்போ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸில் பாதி ப்ரெடிக்ஷன் வந்து நடக்கலாம், சில நேரம் நடக்காமல் கூட போகலாம். ஸோ அடுத்த வருஷத்தோட எண்டில் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ஒரு ரீட் அவுட் பண்ணி வச்சிடலாம். இப்போவே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா என்னென்ன நடக்கும்னு. ஸோ பேசிக்காக நம்ம சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிசாஸ்டரே ஃபால் ஆஃப் யூரோப் தான். யூரோப்போட அழிவு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்ன மாதிரி வார் அது இதெல்லாம் இன்பிட்வீன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் மேபி கண்டிப்பாக நடக்கலாம் ஃபால் ஆஃப் யூரோப். நம்ம யாருக்கும் வந்து உறுதிப்படுத்த முடியாது இது நடக்காது. பட் ஆல்ரெடி இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் ஃபால் ஆஃப் யூரோப் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி டெலிபத்தியும் வந்து இப்போ எலான் மஸ்க் அதை பற்றி வேலை செஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோம்னாமே நேச்சுரல் க்ரைசிஸ், இந்த என்ன சொல்கிறது எர்த் கிராக்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால ஒரு குளோபல் க்ரைசிஸ் வருது. அதனால உலகத்துக்கு ஃபைட் நடக்குது, உலகத்துக்குள்ளே அதாவது யூரோப்புக்குள்ளே நடந்த ஒரு ஃபைட் நடக்குது. அதனால கண்ட்ரிஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. ஸோ இதுக்கு நடுவில் டெலிபதி அதே மாதிரி என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர் ஹியூமன்ஸ்க்கு நம்ம மற்ற கிரகங்களோட பேசுகிறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அடுத்த வருஷத்தில் ஒரே பீரியட் ஆஃப் டைமில் நடந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சாய் விலாக்ஸ் அண்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாப்பிக்கோடு வரேன். அண்ட் 2025 உங்களோட கோல்ஸ் அண்ட் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட எய்ம்ஸ் அதை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் டர்ன்ட் ஆஃபாக இருக்கும் மோஸ்ட்டாக. அது வந்து யூடியூபோட ஒரு செக்டர் படி நான் டர்ன் ஆஃப் பண்ணுறதில்லை. நிறைய பேர் கேட்டீங்க, நான் கமெண்ட்ஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதில்லை. யூடியூபோட ரூலோ அல்காரிதமும் தெரியல, அது நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆன் ஆக மாட்டேங்குது, 4வது ஆஃப் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேரும் பண்ணிடுங்க. 2025 அடுத்த வீடியோ போடுறேன். டேக் கேர், பாய்.